அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். பிரவீன் டினோவும் ரோஸ்டிங் கிறிஸ்டியன்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலும் சேர்ந்து ஒரு டிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நான் கிறிஸ்தவத்தில் பார்க்குற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவ வாட்ஸ்அப் குழுக்கள்லையும் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான விவாதம், ஒரே விவாதம் தான். நான் நம்புறது தான் சரி, நீ நம்புறது தான் சரி அப்படின்னு சொல்லி தன்னுடைய நம்பிக்கைகளை பற்றி பார்த்திங்க அப்படின்னா மணிக்கணக்காக விவாதம் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரங்களில் இந்த விவாதங்கள்லாம் எல்லை மீறி போய் ஒரு மேலே திட்டுறது, ஏன் ஒரு சில பேர் கெட்ட வார்த்தை போட்டே திட்டுறது, அந்த மாதிரியான அளவுக்கு கூட இந்த விவாதங்கள் பார்த்திங்கன்னா மிக ஆக்ரோஷமாக பயங்கரமாக விவாதம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ஒரு காலகட்டத்தில் நானும் கூட இந்த மாதிரியான விவாதம் பண்ணக்கூடியவனாக தான் இருந்தேன். ஓகேவா? முன்னாடி முக்கியமாக ஃபேஸ்புக்கில் அதிகமான நேரம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன நம்புகிறேன் அப்படிங்கிறத ஆப்போசிட் சைடில் உள்ளவங்களுக்கு நான் நம்புறது தான் சரி அப்படிங்கிறத சொல்ல வைக்கிறதுக்கு ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் அப்புறம் வாட்ஸ்அப் அந்த காலகட்டத்தில் துவக்க காலகட்டங்களில் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். நேரங்காலம் தெரியாமல் ராத்திரி 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் உட்காந்து விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பழக்கம் என்னிடத்துலையும் இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி உட்காந்து இந்த ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் உட்காந்து விவாதம் பண்ணுறதுனால ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஏன் அப்படின்னா நான் கவனிச்சது என்ன, கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் நான் இந்த மாதிரி விவாதம் பண்ணக்கூடிய ஒரு மோடில் இருந்தேன். துவக்க காலகட்டங்களில் நான் கவனித்தது என்ன அப்படின்னா, இந்த 5 வருடங்கள்லையும் இந்த மாதிரி மணிக்கணக்காக உட்காந்து பேசியிருக்கிறோம். நானும் ஒரு சில நபர்களும் உட்காந்து ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் யாருமே தங்களுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அதாவது நான் சொன்னனால ஆப்போசிட் சைடில் உட்காந்து கேட்டுட்ருக்கிறார் இல்லையா, அவர் தன்னுடைய நம்பிக்கையை மாற்றிக்கலை. அவர் என்கிட்ட சொன்னனால நான் என்னுடைய நம்பிக்கைகளை மாற்றிக்கலை. இதுதான் நடந்தது. ஆனால் என்ன நடந்திருக்குது, மணிக்கணக்காக உட்காந்து விவாதம் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை பார்த்தப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் உரைச்சிது, இதனால் ஒரு பயனும் இல்லை. யோசித்து பாருங்கள், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி மணிக்கணக்காக விவாதம் பண்ணுறீங்க. ஓகேவா? உட்காந்து இந்த மாதிரி விவாதம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் யாருமே எதுவுமே மாறலை. அவரோர் என்னென்ன நம்புகிறாங்களோ அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க, எதுவுமே மாறலை. ஆனால் விவாதம் மட்டும் மணிக்கணக்காக உட்காந்து பண்ணியிருக்கிறீங்க. நேரங்காலம் தெரியாமல் ராத்திரி தூங்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறீங்க. அப்போ இதனால் என்ன பயன் இருக்குது அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு நான் அதிலேருந்து என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்ன செய்கிறது இல்லைன்னா, எந்த விதமான விவாதங்கள்லையும் என்ன செய்கிறது இல்லைன்னா இது பண்ணுறதில்லை. அதனால தான் இந்த விவாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த போஸ்டரை பார்த்த உடனே எனக்கு இதை பற்றி கொஞ்சம் பேசணும், இதனால் ஏதாவது பயன் உண்டா, உண்மையிலேயே இதை கேட்டு மக்கள் மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால இதை பற்றி கொஞ்சம் பேசணும். இது சம்மந்தப்பட்ட இன்னொரு சில விஷயங்களையும் பேச வேண்டியது இருக்குது. டினோ பிரதர் எனக்கு தெரியும், ரோஸ்டிங் கிறிஸ்டியன் சேனல் எனக்கு ரொம்ப தெரியாது. நான் 1-2 வீடியோஸ் அவங்களுடைய ஒரு சில நிமிடங்கள் பார்த்தேன். பட் அவங்களுடைய ஃபார்மேட் அவங்க செய்கிறது எனக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறனால நான் அதை பார்க்குறதில்ல. பட் வாட்டெவர் யார் அதை பேசினாலும் இந்த விவாதங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நான் பேச போகிறேன். ரொம்ப முக்கியமாக கிறிஸ்தவ சமுதாயத்தில் இந்த மாதிரி மணிக்கணக்காக கடந்து விவாதம் பண்ணிட்டு நடக்கிறாங்கல்ல, அதில் இருக்கிற இஷ்யூஸ். ஒரு நபருக்கு உண்மையாகவே கடவுளை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கடவுளை அறிவதற்கு இந்த விவாதம் அப்படிங்கிறது சரியான ஒரு வழி கிடையாது. ஏன்னா இந்த விவாதம் பண்ணும்போது விவாதம் பண்ணக்கூடிய நபர்கள் 2 விதமான கன்விக்ஷனில் இருக்கிறாங்க. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த விவாதம் அவங்க உட்காந்து பண்ணுறது கடவுளுக்கு ஊழியம் செய்கிறதா நினைக்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த விவாதம் பண்ணுறதன் மூலமாக நம்ம கடவுளுக்கு ஊழியம் செய்கிறோம், கடவுளை பற்றி நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊழியம் இது அப்படின்னு சொல்லி ஏதோ இதை ஒரு ஊழியமாக நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா செஞ்சிட்ருக்கிறாங்க. அடுத்த பிரச்சனை என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் இந்த விவாதம் பண்ணுறவங்க இது கற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு வழிமுறை, நாங்கள் இப்படி விவாதம் பண்ணுறது மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம், இது கற்றுக்கொள்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் நான் யோசித்து பார்த்தப்போ இந்த 2மே தப்பு அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதாவது அவங்க ஊழியமும் செய்யலை, கற்றுக் கொடுக்கவும் செய்யலை, ஊழியமும் செய்யலை, அங்கே கற்றுக்கொள்ளுதலும் நடக்கலை, 2மே நடக்கலை. ஆனால் இப்படி நடக்கிறதாக அதில் இன்வால்வ் பண்ணக்கூடியவங்க தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க.
அதுதான் உண்மை. ஏன்னா யாருமே என்ன செய்கிறதில்ல, மாறுறதில்ல. ஒரு நபர் உண்மையாகவே கடவுளை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அவர் வேதாகமத்தை கிரமமாக கற்பதில் அதிகமான நேரத்தை செலவு பண்ணணும். வேதாகமத்தை அவர் கற்றுக்கொள்ளணும். உட்கார்ந்து ஜெபத்தோடு வேதாகமத்தை வாசித்து அதை கற்றுக்கொள்ளணும். நல்ல தரமான புத்தகங்கள் கிடைக்கும். கிறிஸ்தவ புத்தக நிலையங்களில் போனீங்க அப்படின்னா தரமான புத்தகங்கள், இப்போ பல பேர் தமிழில் கூட இப்போ நல்ல தரமான புத்தகங்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த மாதிரியான புத்தகங்களை வாங்கி வாசிக்கணும். அதை வாசித்து வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பார்த்து கற்றுக்கொள்ளணும். நல்ல வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல திருச்சபைக்கு போய் ஒரு போதகர் கிரமமாக வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கும்போது அதை உட்கார்ந்து என்ன செய்யணும், கற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது தான் உண்மையிலேயே நம்ம வேதாகமத்தில் உள்ள கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை கிரமமாக கற்றுக் கொடுப்பதன் மூலமாக மட்டும்தான் ஒரு விஷயத்தை சரியாகவும் கற்றுக் கொடுக்க முடியும். இதை நான் இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் இந்த மாதிரி பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, அது நான் ஒரு நொறுக்கு தீனி, ஒரு ஜங்க் ஃபுட்டுக்கு தான் ஒப்பிடுவேன். யோசித்து பாருங்கள், ஒரு நல்ல ஃபுட் அப்படிங்கிறது என்னது? ஒரு சரிவிகித உணவு. ஒரு சரிவிகித உணவு அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா காலையில், மத்தியானம், சாயங்காலம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒழுங்கான ஒரு நேரத்தில், சரியான ஒரு நேரத்தில் நல்ல சத்துள்ள ஆகாரங்களை சரியான நேரங்களில் நம்ம சாப்பிட்றது. இதுதான் உடம்புக்கு ஹெல்த்து கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு சின்ன ஒரு உணவு துணுக்கு, ஏதோ ஒரு சின்ன துண்டு, அதை மட்டும் தின்னுட்டு அப்படி உட்காந்துட்ருக்குறோம். இப்படி இருப்பது ஒரு சரியான உணவு பழக்கமாக இருக்குமா? இந்த மாதிரியான வாட்ஸ்அப்பில் விவாதம் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியாக இதுதான் நடக்குது. ஏதோ ஒன்றை பற்றி பேசுகிறாங்க, கொஞ்சம் நேரம் ஏதோ ஒன்றை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் அடுத்தால திருப்பி ஏதோ ஒன்றை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க, அடுத்தால ஏதோ ஒன்றை பற்றி கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி எங்கெங்கேயோ கொஞ்சம் நேரம் என்னத்தையோ பேசிட்டு போகிறாங்க. இப்படி போகிறனால, இப்படி பேசுகிறனாலலாம் ஆவிக்குரிய வளர்ச்சி வருது, கடவுளை அறிந்து கொள்கிறோம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. உண்மையிலே இது ஒரு அன்ஹெல்த்தியான ஒரு ப்ராக்டிஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் அட்ரஸ் பண்ண வேண்டிய இன்னும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ இதில் யோசித்து பாருங்கள், ஒரு கொத்தனார் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஒரு கொத்தனாரால் இந்த மாதிரி உட்காந்து விவாதம் பண்ண முடியுமா? யோசித்து பாருங்கள். அவர் காலையிலே வேலைக்கு போகிறார், 7:30 மணிக்கு அவர் கிளம்பி வேலைக்கு போகிறார் அப்படின்னா ஒரு 9 மணிக்கு அவர் கொத்தனார் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். அன்றைக்கி முழுசாக உட்காந்து அவர் அந்த கொத்தனார் வேலையை பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் தன்னுடைய பிள்ளைங்க கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுறதுக்கும், மனைவி கூட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுறதுக்கும் அவர் கொஞ்சம் நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் செஞ்ச வேலை உடம்பு வலியினால் அவர் அடுத்தால தூங்கணும். இப்போ நல்லா நைட்டு ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாள் காலையில் எழும்பி அவர் என்ன செய்ய முடியும், வேலைக்கு போக முடியும் இல்லையா? அப்போது உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு நபரால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி நாள் முழுவதும் உட்காந்து வாட்ஸ்அப்பில் உட்காந்து டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த ஒரு குரூப்பு காலையிலேருந்து நான் சாயங்காலம் வரைக்கும், ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து ஒரே டைப் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா யாரால் இந்த மாதிரி டைப் பண்ண முடியுது? ஒரு சில கெஸ் இருக்குதுங்க எனக்கு. ஒன்று, அப்பா அம்மா நல்ல சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாங்க, ஓகேவா? வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நல்ல பணம் இருக்குது, வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்க வேண்டியதில்லை, சும்மா வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்ருக்குறாங்க. உட்காந்து டைப் பண்ணுறதுக்கு நிறைய நேரம் இருக்குது, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து டைப் பண்ணுறாங்க. அல்லது ஏற்கனவே அப்பா அம்மா வேலை பார்த்துட்ருக்குறாங்க, அப்பா அம்மா நல்ல சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அதில் உட்காந்து வீட்டில் உட்காந்து தான் வேலைக்கு போகாமல் தெண்டச்சோறு தின்னுக்கிட்டு, ஓகேவா, உட்காந்து டைப் பண்ணிக்கிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறவங்க பண்ணலாம். அல்லது ஏற்கனவே ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல பணத்தை சம்பாதிச்சு வச்சாச்சு, ஓகேவா, ஒரு நல்ல ஒரு சம்பாத்தியம் பண்ணி ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கிட்டு சும்மா அப்படி ஜாலியாக வீட்டில் உட்காந்துக்கிட்டு டைப் பண்ணிகிட்டு இருக்கிற ஆட்களால் முடியும். இதையும் தாண்டி ஒரு நபர் வேலைக்கு போகிறாங்க, போயிட்டு வேலை செய்கிற இடத்துல தனக்கு கொடுத்துருக்கிற வேலையை பார்க்காம உட்காந்து இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்ன செய்ய முடியும், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டைப் பண்ண முடியும். யோசித்து பாருங்கள். இப்போது இந்த மாதிரி உட்காந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த மாதிரி டைப் பண்ணுறது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம். அதுவும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கு போகிற ஒரு ஆள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போகிற இடத்துல தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பார்க்காம உட்காந்து இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருந்தால் அது பாவம், சின் இல்லையா? ஒரு ஆசிரியராக நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது நீங்கள் ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யாமல் நீங்கள் உட்காந்து ஊழியம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில், நான் கடவுளுக்காக ஊழியம் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் அந்த நேரத்தை வீணடித்து நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி டைப் பண்ணிகிட்டு இருந்தால் அது எவ்வளோ பெரிய தவறு, கடவுளுடைய பார்வையில் அது எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கும். நான் ஒன்றும் வேலையெல்லாம் பாதிக்க விடாமல் தான் நான் செய்வேன், என்னோடய வேலையை பாதிக்காமல் நான் அதை செய்வேன், அப்படிலாம் செய்ய முடியாது.
ஒரு கம்பெனியிலேருந்து அல்லது நீங்கள் ஒரு ஒரு அரசாங்கத்திலேருந்து உங்களுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? அந்த நேரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த நேரத்துக்கு தான் அவங்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த கொத்தனாரே எடுத்துக்கிடுவாங்க. ஒரு நல்ல கிறிஸ்தவ கொத்தனாராக நீங்கள் உங்கள் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க. ஒரு கிறிஸ்தவ கொத்தனாரை கூப்பிட்டுக்கிறீங்க. ஓகேவா? கிறிஸ்தவ கொத்தனார் கூப்பிட்டு, நல்ல பையன்ப்பா, சரி நீ வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க. அந்த கிறிஸ்தவ கொத்தனார் ஒழுங்காக வேலையை செய்யாமல் மேலே உட்காந்து பூசுறதுக்கு பதிலாக உட்காந்து பாதி நேரம் பூசுறாரு, திடீர்னு அடுத்தல செல் எடுத்து இப்படி டைப் பண்ணுறாரு, திரும்ப இப்படி பூசுறாரு, செல் எடுத்து டைப் பண்ணுறாரு. இந்த வேலையை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு வேலை சுத்தம் இல்லை, சும்மா ஏதோ கரமுறான்னு சொல்லி தேய்ச்சி வைக்கிறாரு, ஒரு தெளிவாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கொத்தனாரை வந்து நீங்கள் ஒத்துக்குவீங்களா? அவர், சார் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன் சார், நான் வந்து வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி ஊழியம் செஞ்சிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அவர் வேலை பார்க்கணுன்னு நினைப்பீங்கல்ல? அதே மாதிரி தான் உங்களுக்கு வேலை கொடுத்தவரும் நீங்கள் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்கிற நேரத்தில் வேலை பார்க்கணுன்னு தான் நினைப்பார். ஓகேவா? நீங்கள் உட்காந்துட்டு கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறது அந்த நேரத்தில் ஊழியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மிக மிக தவறானது, ஒரு தவறான பார்வை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாரீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்க கூட நேரம் செலவு பண்ணணும், உங்களுடைய மனைவி கூட உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம், அங்கே உங்களுக்கு வீட்டில் வேலைகள் இருக்கும், உறவுகள் கூட நேரம் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதெல்லாம் விட்டுப்புட்டு உட்காந்து கடப்படான்னு சொல்லி உட்காந்து என்ன செய்கிறது? இல்லை உட்காந்து டைப் பண்ணுறது. ஒரே விவாதம் தான். பொண்டாட்டி கடைக்கு போச்சோன்னா போகிறது கிடையாது, இல்லைவா? ஒரு உதவியும் செய்யலாமல் உட்காந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கிறது. இது எவ்வளவு பெரிய தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். விவாதம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில். அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் என்ன செஞ்சிட்ருக்குது அப்படின்னா நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இது வந்து மிக மிக தவறானது. இந்த மாதிரி விவாதம் பண்ணுறதன் மூலமாகலாம் யாருமே மாற போகிறது கிடையாது. உண்மை அதுதான். எப்போ மாற்றம் வரும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எப்போ ஒரு நபர் வந்து ஒழுங்கும் கிரமமாக ஒரு சரியான ஒரு நேரம், குறிப்பிட்ட நேரம் கொடுத்து, ஒரு நாளில் அவர் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்தா கூட போதும். அந்த 1 மணி நேரமும் அவர் கிரமமாக அதை கற்றுக்கொண்டாங்க அப்படின்னா, வேதாகமத்தோட நேரம் செலவு பண்ணி நல்ல நல்ல புத்தகங்களை வாசித்து இந்த மாதிரி நல்ல சரியான பிரசங்கங்கள் பண்ணக்கூடியதை வந்து கேட்டு, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவங்க கிரமமாக செலவு பண்ணாங்க அப்படின்னா அவங்களால கடவுளை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் நல்லா அறிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மாதிரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து விவாதம் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வந்து ஊழியம் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் வந்து கடவுளை பற்றி அறிந்து கொண்டு இருக்கிறோம், நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறத எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவேன், எனக்கு இதில் அது ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய சேனலில் நான் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆர்டரில் ஒரு ஒழுங்கும் கிரமமாக நான் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வேதாகமத்தில் நாங்கள் என்னுடைய திருச்சபையில் பேசக்கூடிய விஷயங்களை வந்து நான் அதில் வந்து ரெகுலராக போட்டுட்ருக்கிறேன். அப்போ அதை வந்து ரெகுலராக அந்த பைபிள் விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்போது அந்த புத்தகத்தை ரெகுலராக கற்றுக்கொள்ளக்கூடியவங்க நல்லா கற்றுக்கொள்ளலாம். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆன்லைன் கூடுகை நடந்துகிட்ருக்குது நம்ம சேனல் மூலமாக. ஒவ்வொரு நாளும் இணைய கூடுகை நடந்துகிட்ருக்குது. அதில் வந்து ஒரு சிலர் கொஞ்சம் பேர் தான் கலந்து கொள்கிறாங்க, ஆனால் அவங்க ரெகுலராக அதில் கலந்து கொள்கிறாங்க. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க என்ன செய்கிறாங்க, இன்னும் கடவுளை பற்றி என்ன செய்கிறாங்க, அறிந்து கொள்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு கிரமமாக செய்யும்போது தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியுமே தவிர, நாங்கள் அதை விவாதம் பண்ணுறோம் இதை விவாதம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் விவாதம் பண்ணுறதன் மூலமாக எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முழுசாக கற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இதை அந்த போஸ்டரை பார்த்ததுலேருந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும். ஒரு சில பேர் வந்து அறியாமையினால் இந்த மாதிரி என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக தங்களுடைய வாழ்க்கையில் அவங்க தங்களுடைய நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நிறைய பேர் வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல வேலை கிடையாது, நல்ல ஒரு சம்பாத்தியத்துக்கு போகணும், நல்ல வேலை பார்க்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா தனக்கான திறமையை வளர்த்துக்கொள்ளணும், அதுக்கு படிக்கணும், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய வேலையில் அடுத்த கட்ட இடத்துக்கு முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு அவங்க படிக்கணும், பயிற்சி பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் நேரம் கொடுக்காம உட்காந்து வாட்ஸ்அப்பில் உட்காந்துட்டு தன்னுடைய நம்பிக்கை தான் சரின்னு சொல்லிட்டு கிடந்து முண்டிட்டு கிடக்கிறது, போராடிட்டு கிடக்கிறது எவ்வளோ பெரிய தவறானது பாருங்கள். தங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரத்தை தொடர்ந்து தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி போக வேண்டிய இந்த நேரத்தில் வீணாக இந்த மாதிரி கடந்து, வேதாகமத்தில் பவுல் சொல்கிற மாதிரி இந்த நோய் இல்லையா, விவாதம் பண்ணுற அந்த நோய், இந்த நோயினால் கடந்து என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உட்காந்து விவாதம் பண்ணுறோம், நான் கர்த்தருக்கு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பேரில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நேரங்காலம் பார்க்காம ராத்திரி 2 மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து உங்கள் நம்பிக்கையை டைப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாவம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க.
ஓகேவா? அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சரியான ஒரு வருமானமோ எதுவுமே இல்லை. ஒரு கூட்டத்துக்கு நல்ல பணம் இருக்குது, தண்டச்சோறு தின்னுக்கிட்டு நல்ல பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் உட்காந்து தட்டிக்கிட்டு இருப்பானுங்க. அது இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடையாது, உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவமான ஒரு வருமானம் கிடையாது, அல்லது ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கான ஒரு வருமானம் உங்களுக்கு இல்லை. இப்படிப்பட்ட நீங்கள் உட்காந்து தட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் கடவுளுடைய பார்வையில் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு, பொருளாதார ரீதியாக நீங்கள் வளர்கிறதுக்கு, உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்றதுக்கு, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு என்ன செய்யணும் அதை யோசிங்க. அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். நீங்கள் கடவுளுக்கு முக்கியமான நேரத்தை கொடுத்ததுக்கப்புறமா அடுத்தது உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு இதுக்கு அதிகமான நேரத்தை கொடுக்கணும். அதெல்லாம் வீணடிச்சிட்டு நைட்டு உட்காந்து இப்போ ஹெல்த்தை வீணடிச்சிட்டு இல்லையா, நைட்டு 3 மணி 4 மணி வரைக்கும் உட்காந்து தூங்காமல் கிடந்து ஹெல்த்தை வீணடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் உங்களை பண்ண சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு நம்பிக்கை. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதை வந்து பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. அதனால் நான் பார்க்குற இந்த பிரச்சனைகளை பற்றி நான் இதில் பேசியிருக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நீங்கள் நேரத்தையும் இதையும் வீணடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதிலேருந்து அதை நிறுத்திக்கிட்டு ஒழுங்கும் கரவுமாக கடவுளை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய மற்ற காரியங்களுக்கும் முக்கியமான காரியங்களுக்கும் நேரத்தை செலவு பண்ணுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிரயோஜனமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் கொடுக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.